3000ன்னு சொல்றதுக்கு பதில் 3000ன்னு சொல்லிடுறாரு. ஆமா, அவர் சும்மா ஏதாவது பேசினாலே அது டைலாக் பேசுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது. 20 வருஷம் நல்லதே பண்ண காங்கிரஸ ஒரு கணத்துல மக்கள் தூக்கி போட்டுட்டாங்க. 15 லட்சம் கோடியோட இந்த ஆட்சி நிறைவடையும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. நிறைய ஆங்கில சொற்களை பயன்படுத்துறாரு. அரசாங்கம் மாறும், அதிகாரிகள் மாறுவாங்க சார். இத்தனை நாள் அவங்க பழகி இருக்கிறாங்க. தலைவன் எப்படியோ மக்கள் அப்படி, அரசன் எப்படியோ மக்கள் அப்படி. திரைத்தனமா இருக்கு அவருடைய பேச்சுன்னா அந்த ஓடுன்னு அவர் சொன்னதாகட்டும். ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு வீட்டை நீங்க பதிவு பண்றீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு 25,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்காது, அது நடக்காது. அவர் உலக தமிழர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கார். மிகப்பெரிய சவால்கள் அவங்க முன்னாடி இருக்கு. அவங்களுடைய வாக்குறுதிகளை காப்பாற்றணும். நம்பிக்கை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முன்னாள் அதிகாரி, எழுத்தாளர் திரு கண்ணன் ராஜரத்னம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சுரேஷ். தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சி அமைந்து 2 மாத காலம் ஆகுது. இப்பதான் தொடர்ந்து அரசு நலத்திட்டங்களை முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து எதிர்வினைகளையும் அவர் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியில இப்ப இருந்துகிட்டு இருக்கிறாரு. முழு நேர அரசியல்வாதியா மாறி முதலமைச்சரா இப்ப வந்திருக்கிறார். இந்த 60 நாள் ஆட்சி காலம் தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு? அவர் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் என்னெல்லாம் இருக்கு? ஒரு குழந்தை, இந்த குழந்தை இப்பதான் தவழுது. அதுக்கப்புறம் அது நின்று நடக்க வேண்டும். ஆனால் இந்த குழந்தை வேகமாக கற்றுக்கொள்ளும்னு தெரியுது. அப்படித்தான் எனக்கு தோணுது. மிகப்பெரிய சவால்கள் அவங்க முன்னாடி இருக்கு. அவங்களுடைய வாக்குறுதிகளை காப்பாற்றணும். ஒரு மிகப்பெரிய நிதி சுமை இருக்கு. கடன் வாங்காத எப்படி இந்த மாநிலத்தை நடத்துறது, எப்படி இந்த நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்யறது, இதெல்லாம் சிக்கல். இது தவிர ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசுன்றது 2 பேருக்கு அது மனசுல ஆழமா இருக்கு. ஒன்று இந்த ஆளும் கட்சிக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு அவர்களை தூங்கவே விடக்கூடாதுன்னு நினைக்கிற எதிர்கட்சிகள். நான் நினைக்கிறேன் ஆளும் கட்சி நாம் அறுதி பெரும்பான்மை இல்லைன்றது மறந்துடலாம். அவர்களை வீழ்த்துவதற்கு ஒரு சக்தி பிறந்து வரணும்னு நான் நினைக்கிறேன். அதனால அவர்கள் 5 ஆண்டுகள் நல்லாட்சி தந்தா இருந்துருவாங்க. பெரிய தவறு எதுவும் பண்ணாம மக்கள் நலத்தை மட்டுமே வேண்ட ஒரு ஆட்சியாக அதைத்தான் அவர் தரணும்னு சொல்றாரு. ஊழலை ஒழிச்சிடுறேன், நான் உங்களோட இருக்கேன், உங்க அண்ணன், உங்க தம்பி, அக்கா, தங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால அதெல்லாம் நல்ல ஒரு முன்னெடுப்பு. மக்களோட கூட்டணின்னு அவர் சொல்லலையே தவிர அவங்களோட இருக்கிறதா சொல்றாரு. அவங்களுடைய அரசுன்றாரு. அமைச்சர்கள் அவருடைய அமைச்சரவை பட்டியல் அதெல்லாம் மறுபரிசீலனைக்கு உட்படுத்துவாருன்னு நினைக்கிறேன். வேகமா ஒரு அவசரத்துல அள்ளி தெளித்த கோலம் மாதிரி இருக்கு. அது இப்போ 60 நாள் தான் இருக்கு. அது போக போக அவர்கள் மாற்றி விடுவார்கள், அல்லது இன்னும் தேர்ந்த திறமையான இன்னும் தகுதி வாய்ந்தவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுல இந்த அமைச்சரவைக்கு ஒரு முதிர்ச்சி வந்துடும், அப்புறம் ஒரு பக்குவம் வந்துடும். முதல்வர் இன்னும் அவர் திரையிலிருந்து முழுமையாக அந்த பக்கம் வரலைன்றது அவருடைய பேச்சுக்கள்ல இருந்து தெரியுது. ரொம்ப திரைத்தனமா இருக்கு அவர் பேசுறதெல்லாம். ஆனா போக போக அவர் இந்த எதிர்கட்சிகள் பிரீதிங் டவுன் ஹிஸ் நெக்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி அவர்கள் அவரை ரொம்ப படுத்துறாங்கன்னு தோணுது எனக்கு. இதுல எனக்கு ஒரு பொதுவான கேள்வி என்னன்னா, நீங்க இப்ப சொல்றீங்க விஜய் அவர்கள் பேசுறது இந்த திரைத்துறையில இருக்கிற மாதிரியே. எனக்கு என்ன மாறுதல் என்னன்னா, இப்ப நீங்க எல்லா ஊடகங்கள்லயும் நீங்க பேசுறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. இப்ப நம்ம தொடர்ந்து இன்டர்வியூ எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம். எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. இப்ப விஜய் அவர்களை இத்தனை நாள் நம்ம மக்கள் பார்த்ததே அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் தான் பார்த்துருக்குறாங்க. அவரும் அப்படி பழகி இருக்கிறாரு. அவர் சும்மா ஏதாவது பேசினாலே அது டைலாக் பேசுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு இருக்கு. அது அப்படித்தானே சார் இருக்கும் அந்த ஆட்டிடியூட். அதை மாத்திக்க வேண்டியது கட்டாயமான்னு நான் கேட்கிறேன். இல்ல, அவர் ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்திருக்காரு இன்னைக்கு. அவருக்கு அவர் ரொம்ப இளைஞர், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர்கிட்ட நிறைய சக்தியும் என்ன சொல்றது துடிப்பும் இருக்கு. போக போக கனிவார். முதல்ல ஜெயலலிதா அம்மையார் பொது வாழ்க்கைக்கு வந்த பொழுது அவங்களுடைய பேச்சுக்களெல்லாம் படிப்பாங்க, வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வளர ஆண்டுகள் போக போக அவங்க பேச்சுல ஒரு பெரிய முதிர்ச்சி தெரியும். அவங்க முன்னாடி இப்படி பேசினாங்க, அது மாதிரியே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. அது மாதிரி இவரும் போக போக இன்னும், அதாவது சட்டமன்றத்துல பேசுவதற்குன்ட்டு
ஒரு ஒரு மரபு இருக்கு. அந்த அந்த மரபை ஒட்டி பேசுவது. ஆம், நிறைய ஆங்கில சொற்களை பயன்படுத்துறார். அது எனக்கு வந்து அவர் அப்படி பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை பார்த்து அவரை வந்து ஒரு பெரிய உதாரண புருஷரா பார்க்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்கார்கள். எளிய தமிழ் பதங்களை அவர் வந்து அறிமுகப்படுத்தினார்னா இந்த அவர் வந்து உலக தமிழர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கார். அதனால அவர் இதை வந்து கொஞ்சம் அவர் கவனத்துல வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். எளிதா இருக்கு அவருக்கு ஆங்கிலத்துல சொல்றது. சட்டமன்றத்துல படிக்கும் பொழுது கூட 3000ன்னு சொல்றதுக்கு பதில் 3000ன்னு சொல்லிடுறாரு. ஆமா ஆமா. இதெல்லாம் கூட நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அவரு திரைத்தனமா இருக்கு அவருடைய பேச்சுன்னா அந்த ஓடுன்னு அவர் சொன்னதாகட்டும், இல்ல வந்து அவர் பயன்படுத்துற அடுக்குமொழி வாசகங்களாகட்டும், அவர் சொன்னார் இல்லையா குளத்தூருக்கு அவர் சொன்ன ஒரு சொற்றொடராகட்டும், இதெல்லாம் அவருடைய மாண்புக்கும் அவருடைய வயதுக்கும் அவருடைய தகுதிக்கும் இதெல்லாம் தேவையில்லை. அவரு இது வந்து ஒரு தொடக்க கால எழுச்சி வேகம் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு ஆண்டு 2 ஆண்டுக்கு பிறகும் அவர் இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கல. அவருக்கு இப்ப போறாரு தேசிய இந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போறாரு. அங்க எப்படி பேசுறாரு? ஒரு தயார் செய்யப்பட்ட ஒரு பேச்சை ரொம்ப கவனமாக பல பேர் பார்த்து தயார் செய்து அதை சரி பார்த்து அதுல எந்த ஒரு வார்த்தை கூட தேவையில்லாம இருக்காது, எதுவும் விடுபட்டும் போகக்கூடாது, அதை போய் அழகா வாசிக்கிறார். அத நித்தி ஆயோகனுடைய துணைத் தலைவர் வந்து பிரதமர், அவர் அதுக்கு பின்னாடி கொடுக்கிற செய்தியாளர்கள் சந்திப்புல இவருடைய கனவான $1.5 trillion பொருளாதாரத்தை சொல்றார். அப்படி அந்த இடத்துக்கு அந்த மாதிரியான இவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில ரசிகர்கள் மத்தியில் அவர் பேசுறதுன்றது வேற. அப்படி பேசலாம். மற்ற இடங்கள்ல அவர் வந்து பல வேடங்கள், பல உருவங்கள், பல தோற்றங்கள், பல பாத்திரங்கள் அப்படின்றத வச்சுக்கணும். அது வந்துரும்னு தோணுது. ஓகே. அண்ணாமலை ஒரு புது இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் இப்ப பேசி முடிக்கும் போது இந்த அரசு இப்பதான் வந்திருக்கிறாங்க, நீங்க சொல்ற மாதிரி வந்து ட்ரெயின் ஆகணும் அப்படின்றதுல அவர் தெளிவா இருக்கிறாரு. 15 லட்சம் கோடியோட இந்த ஆட்சி நிறைவடையும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. எல்லாருக்குமே என்ன பிரச்சனைனா, எங்க மேல இவ்வளவு கடன் இருக்கா தமிழ்நாட்டுல அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும். 15 லட்சம் கோடி கடன் வந்து முடியும்னு இவர் ஒரு கால்குலேஷன் சொல்றாரு. எப்படி சார் இது இருக்க போகுது? இல்ல, நம்ம நிறைய நம்ம சம்பாதிக்கிற $1 நமக்கு வந்து செலவு கட்டமைப்புகளுக்கு, கட்டுமானத்திற்கு, வளர்ச்சி திட்டங்களுக்குன்ட்டு நம்ம செலவு பண்றதுக்கு வெறும் 11.5 பைசா தான் இருக்கு. ஏறக்குறைய 90 பைசா கடன் அடைக்கிறதுக்கும், மானியமா கொடுக்கறதுக்கும், சம்பளம் கொடுக்கறதுக்கும், ஓய்வூதியத்துக்கும், வட்டி கட்டுறதுக்கும், பராமரிப்பு செலவுக்கும் போயிடுது. இது மாதிரி கிடையாது மகாராஷ்டிரா, இது மாதிரி கிடையாது கர்நாடகா, இது மாதிரி கிடையாது குஜராத். இங்க வந்து சம்பளம், ஓய்வூதியம், வட்டி, அசல், இதுக்கு மட்டும் $1 65 பைசா செலவு பண்றோம். இந்த நான் சொன்ன மற்ற மாநிலங்கள் 50 காசுக்கு குறைவா செலவு பண்றாங்க. அதனால அவர் சொல்றது நடந்துருமோன்ற அச்சம் எனக்கும் இருக்கு. அப்படி நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பல ஓட்டைகளை அவர் அடைக்கணும். இணையா ஒரு பொருளாதாரம் தமிழ்நாட்டில் நடக்குது. எந்த அரசு அலுவலகம் போனாலும் இங்க கப்பம் கட்டலைன்னா ஒண்ணு நடக்காது. அந்த பொருளாதாரத்தை அவர் உடைக்கணும். உடைக்கிறேன்னு சொல்றாரு. அவர் பேச்சுல கரூர்ல கூட பேசும்போது சொன்னார். சில இடங்கள்ல அந்த மாற்றங்கள் வந்திருக்கிறதா தெரியுது. அது ஒரு கலாச்சாரமாக உருவெடுக்கணும். புல்லுக்கு பாஞ்சிட்டு இருக்க அந்த நிதி நெல்லுக்கு வரணும். அதுல ஒரு 4ல் 1 பங்காவது ஏதாவது ஒரு கட்டணமாக வைத்து அந்த கட்டணத்தினால சில சலுகைகளை மக்களுக்கு தந்து, இதை $10 லஞ்சம் கொடுக்குற இடத்துல $2 கட்டணமாக கட்டி இந்த சலுகையை பெறுகிறோம் என்ற அளவுல வேகமா நேரம் குறைச்சலாவோ, நீங்க காத்திருக்க வேண்டாம், இந்த மாதிரி உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து தரக்கூடியது ஒரு சான்றிதழ் வீட்டுக்கே வரும், இந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்கலாம். மக்களும் அதிகாரிகளும் சந்திப்பதை எவ்வளவு முடியுமோ தடுத்துறது நல்லது. பாஸ்போர்ட் எப்படி இருந்துச்சு 20-30 வருஷம் முன்னாடி, இப்ப எப்படி இருக்கு? ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கா? ஒரு தரகர் இருக்காராங்க. உங்களுக்கு வேகமா வேணும்னா அதுக்கு ஒரு விலை இருக்கு. அது மாதிரி கொண்டு வாங்க.
அதனால பல இடங்கள்ல அப்படி எனக்கு இது மாதிரி நல்ல நல்ல யோசனைகள் சொல்றதுக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஓகே. லஞ்சமா கொடுக்கறதுக்கு பதிலா தக்கல் மாதிரி கொடுத்து நம்ம முழுசா கொடுக்க வேண்டாம். நீங்க 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஒரு 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 பத்திரப்பதிவுத்துறை போறீங்க, நீங்க ஒரு 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 பொருளை பதிவு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு வீட்டை நீங்க பதிவு பண்றீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு 25,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்காது, அது நடக்காது. கண்டிப்பா. அதுல நீங்க 5,000 ரூபாய் கட்டணமா வாங்கிடுங்கன்றேன். அதுக்கு ஏதாவது ஒரு அந்த கட்டணத்திற்கு நீங்க அதுக்கு பதில் அரசு தரப்புல வந்து ஏதாவது பண்ணுங்க. அரசாங்கம் மாறும், அதிகாரிகள் மாறுவாங்க சார். இத்தனை நாள் அவங்க பழகி இருக்கிறாங்க. எத்த ராஜா தத்த பிரஜா, தலைவன் எப்படியோ மக்கள் அப்படி, அரசன் எப்படியோ மக்கள் அப்படி. நீங்க அப்படி இருப்பீங்க அப்படின்னா கீழே எல்லாம் சரியா வருவாங்க. இது காமராஜரும் ராஜாஜியும் அண்ணாவும் ஆண்ட நாடுதான். அப்பெல்லாம் இதெல்லாம் இல்லையே, இவ்வளவு மோசமா இல்லையே. அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணும் இருக்கும். ஜெயில் ஒரு ஆள் போயிட்டாருன்னா அவரை அந்த தெருவில் இருக்க யாரும் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு அது வந்து ஒரு பெரிய மெடல் மாதிரி, பதக்கம் மாதிரி தாங்கிட்டு வெளியில வரவர்கள்லாம் இருக்காங்க. எதிர்கட்சி தலைவருடைய செயல்பாடுகள் எப்படி சார்? நல்லா பண்றாரு சட்டமன்றத்துலன்னு தோணுது எனக்கு. இவங்க 2 பேருமே இன்னும் திரையிலிருந்து பொது வாழ்க்கைக்கு முழுவதும் வந்துடலன்னு தோணுது. சிலதெல்லாம் கொஞ்சம் தரக்குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு 2 தரப்புலையுமே. அதெல்லாம் தேவையில்லை. முதல்வர் வந்து அவருடைய சட்டமன்றத்தில் அவர் சொன்ன கதையாகட்டும், குட்டி கதையாகட்டும், அவருடைய சைகையாகட்டும், அதெல்லாம் தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. அவர் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கார் மக்கள் மத்தியில. இதெல்லாம் செய்து அந்த இடத்துக்கு அவர் போகணும் அல்லது அந்த இடத்த தக்க வச்சுக்கணும்லாம் ஒண்ணும் இல்லை. அவர் வந்து அவர் பேசவே மாட்டேன்றார். அதுவே அவருக்கு ஒரு பெரிய கனத்தையும் ஒரு பெரிய புதிராகவும் அவர் தோன்றுவதற்கு ஒரு பிம்பத்தை அவருக்கு உருவாக்கியிருக்கு. அவரை பற்றி 4 விதமான விமர்சனங்கள் வருது. ஆனால் அதை வந்து அது வந்து ஒரு பெரிய ஆயுதமாக அவர் பயன்படுத்துகிறார். அது மாதிரியே குறைவாகவே அவர் பேசலாம். இதெல்லாம் பண்ணாதிருந்தாலும் அதுவும் ஆயுதமாக இருக்கு. நம்ம பிரதமர் வந்து பேசுறதே கிடையாது. இப்போ தான் வந்து எதிர்கட்சிகளுக்கு அவங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுவார். மற்றபடி ஸ்பிங்க்ஸ், அந்த எகிப்துல இருக்க அந்த சிங்கத்தலையோட கொண்ட உருவம், அது மாதிரி அவர் வந்து மௌனத்தையே ஒரு மொழியாக, மௌனத்தையே ஆயுதமாக அவர் பயன்படுத்துகிறார். செய்தியாளர்களை சந்திப்பதில்லை. ஏறக்குறைய அதே மாதிரி தான் நம்முடைய முதல்வரும் பண்றாரு. அது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாவது இல்ல, நான் அவர் பேசணும்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், அதை அவர் ஆயுதமாக பயன்படுத்துகிறார். ஒரு குறையவே அதை வந்து ஒரு நிறையாக மாற்றி 2 பேரும் செயல்படுறத பார்க்கிறோம். ஓகே. அதனால அதே மாதிரி இந்த சைகைகளோ, இந்த பேச்சுக்களோ, இந்த குட்டி கதைகளோ, இதெல்லாம் இது வேண்டாமே. இதெல்லாம் இல்லாமலே நீங்க ரொம்ப பெரிய இடத்துல இருக்கீங்க. அதை வந்து நீங்க தக்க வச்சுக்கலாம். சரியான உங்களை சுற்றி இருப்பவர்கள் சரியா இருக்கணும். அவர்கள் மக்களோட இருக்கணும். மக்களோட இருந்து அந்நியப்பட்டு போயிட்டதுனால தான் சென்ற ஆட்சி அனுப்பிட்டாங்க. அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருஞ்சர் அண்ணா ஆட்சிக்கு வந்த பொழுது அவர் சொன்னது, 20 வருஷம் நல்லதே பண்ண காங்கிரஸை ஒரு கணத்துல மக்கள் தூக்கி போட்டுட்டாங்க. இது எனக்கு பாடம் அப்படின்னாரு. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்றதுல நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.